பிரைஸ் தி லார்ட். सबको जय मसीह की। எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். और मैं विश्वास करता हूँ कि आप सब ठीक होंगे। இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். आज इस वीडियो के द्वारा मैं आपसे बात करने में आनंदित हूँ। இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். आज भी मैं एक छोटा सा विषय आपके बीच में बांटने आया हूँ। ஒரு வசனத்தை சொல்ல ஆசைப்படுறேன். एक वचन बोलना चाहूंगा। ஏசாயா यशाया 38ஆம் அதிகாரம் 38 अध्याय 5வது வசனத்துல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? और उसका 5वां वचन इस प्रकार कहता है, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். मैंने तेरी प्रार्थना सुनी और तेरे आंसू देखे हैं। ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, आज के दिन परमेश्वर आपको देख के कहता है, மகளே மகனே, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், हे मेरे बेटा बेटी, मैंने तेरे विनती को सुना है உன் கண்ணீரையும் நான் பார்த்தேன். और मैंने तेरे आंसुओं को देखी है। யாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறாரா? आप शायद ऐसे सोच सकते हैं कि परमेश्वर क्या मेरी आवाज को सुन रहा है। நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு இருக்கிறாரா? मैं जो प्रार्थना कर रहा हूँ, क्या परमेश्वर उसे सुन रहा है? இப்படி யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்களா? क्या आप ऐसे सवाल पूछ रहे हैं? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, और परमेश्वर आपको देख के कहता है, மகளே हे मेरे बेटी, மகனே, हे मेरा बेटा, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். मैंने तेरी विनती को सुना है। ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, परमेश्वर आपको देख के कहता है, உங்க கண்ணீரையும் ஆண்டவர் கண்டிருக்கிறார். और आपके आंसुओं को भी परमेश्वर ने देखा है। தினந்தோறும் ஒரு சில காரியங்களுக்காக நீங்க அழுதி புலம்பிக் கொண்டிருக்கலாம். हर एक दिन आप हर एक विषय के लिए शायद आप रो रहे होंगे, இன்னைக்கு ஆண்டவர் அதையும் பார்த்திருக்கிறார். और परमेश्वर ने उसे भी देखा है। அதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கொடுக்க போகிறார். उसके लिए परमेश्वर उत्तर देने वाला है। எசேக்கியா ராஜாவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தார். और एजेकिया राजा भी इसी प्रकार की जो है परिस्थिति में था। ஆண்டவர் ஏசாயா மூலமா இப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்தி பேசினார். और परमेश्वर यशाया के द्वारा इस बातों को उससे कहा। இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி பேசுகிறார், और கேட்கிறார். और आज के दिन परमेश्वर आपसे भी इसी बात को कहता है, கவலைப்படாதீங்க, चिंता ना करें। உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. आपकी हर एक प्रार्थनाओं को परमेश्वर सुन रहा है, கண்ணீரை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. आपकी हर एक आंसुओं को परमेश्वर देख रहा है। சீக்கிரத்துல ஆண்டவர் அதுக்கு பதிலை கொடுக்க போகிறார். बहुत जल्दी ही उसके लिए परमेश्वर उत्तर देगा। கவலைப்படாதீங்க, चिंता ना करें, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். परमेश्वर आपके संग है। Thank you, God bless you. धन्यवाद, परमेश्वर आप सबको आशीष करें।